நான் முதல்ல பேசுற 5 நிமிஷம் நேரம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஐயா நேரடியாக இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. முதல் 5 நிமிஷம். அக்டோபர் 23ஆம் தேதி 2022 கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில்ல ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி எல்லாம் சொல்றாங்க என்ன சார்ஜ் ஷீட் என்ன போட்டிருக்கிறாங்க, டார்கெட் யார் எல்லாம் இன்னைக்கு முதல் முறையா சொல்றேன். இந்த வீடியோல என்ன பேசியிருந்தா, யாரை கொல்வதற்காக வந்தார்கள், இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை அன்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். அக்டோபர் 23, 2022 அந்த கார் எடுத்துட்டு வர்றான். நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும். அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப்ஸ் ஆகி கீழே விழணும். இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான். அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது, வண்டி அங்கேயே நிக்குது. இறங்கி தொலாவி பார்க்கறான், அது தள்ளி பார்க்கறான், அது வெடிச்சு அவன் இறந்துடுறான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்கள், சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தாக்குதல். முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா, இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு. ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது. அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுறேங்க ஐயா. இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா, பிப்ரவரி 7ஆம் தேதி 2022 சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில 8 பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல. அதுல இந்த முபின் ஒருத்தன் 8 பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார். உமர் ஃபரூக் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்கிட்ட இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது, நம்முடைய ஏரியா, நம்முடைய இலாக்கா. இதனுடைய தலைவராக அந்த 8 பேர் சேர்ந்து உமர் ஃபரூக் அமீர் என்று அறிவிக்கின்றார். அந்த கூட்டத்தில் உமர் ஃபரூக் முடிவு பண்றான் 7 பேர் என்னென்ன வேலை செய்யணும். பிப்ரவரி 7, 2022 தாக்குதல் நடந்தது. அக்டோபர் 23, 2022 இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுங்க. பிஜேபி காரர் ரோட்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல. பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கல காட்டுல 8 பேர் திட்டம் போடுறான். அதன் பிறகு உமர் ஃபரூக் இந்த முபீனை கொடுக்கிறான். இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். மார்ச் மாசத்துல 750 கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அதோட சல்பரை கலந்தீங்கன்னா, சார்கோல் கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள். அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறான். காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்கன்னா,